Welcome back. This is JEE Mains 2023 Session 2 Question Solving Session on Physics. Question கேட்ட date 10/4/2023 shift number 1. Previously JEE questions Session 2ல 6th and 8th ரெண்டுத்துலையுமே ரெண்டு ஷிஃப்டோட questions நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். Now we are going to solve this question. As usual, our enquiry form is given in the description box. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்க. You can fill this form for individual crash courses or individual sessions. Please like our content, share our content, put your comments in the comments box. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மூவிங் டு த கொஸ்டின், இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 17, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் த காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் ஒன்று சீரியஸாக இருந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம், இல்லை பேரலில் ஒரு மல்டிபிள் நம்பர் ஆஃப் இருந்துச்சுன்னா பேரல் பண்ணிடலாம். ஸோ இங்கே சீரீஸும் இருக்குது, பேரல். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, C3 அண்ட் C4 அதோட டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் தி டெர்மினல்னு பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ தே ஆர் ஷார்ட் சர்க்யூட்டட். அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா இது கன்சிடர் பண்ண தேவையில்லை. வி ஹேவ் டு கன்சிடர் ஒன்லி C1 அண்ட் C2. ரெண்டுமே C தான் இருக்குது அப்படின்னா பேரலில் பொறுத்த மட்டும் C1 + C2 C + C which is equal to 2C. ஆனால் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் கண்டிஷனுங்கிறது எல்லா இடத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது ஒவ்வொரு கண்டிஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி காஷியஸ் அபவுட் தட் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். டயக்ராமில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். The next question based on unit number 4, projectile motion. The range of projectile projected at an angle of 15 degree with horizontal is 50 meter. If the projectile projected with the same velocity, அப்போ u1 equal to u2 அப்படிங்கிற அர்த்தம், at the angle of 45 degree with horizontal, then the range r dash will be what அப்படிங்கிறது questions. So r equal to u square sin 2 theta by g1 அப்படின்னு போடும்போது u square sin into 30 degree, ஏன்னா 15ங்கிறது 2 times multiply பண்ணிங்கன்னா 30 degree. அப்போ u square divided by 2g which is equal to 50. அப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா u ஸ்கொயர் பை ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 100. ஏன் நம்ம இந்த யூவோட செப்பரேட் பண்ணுறோம்? ஜியை நம்ம 10ன்னு போட்டால் கூட முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ வி ஷுட் நாட் டூ தட். ஏன்னா அடுத்து நமக்கு வரக்கூடிய ஆர் டேஷுக்கு இந்த u ஸ்கொயர் பை ஜிங்கிறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த ஜியை கூட இங்கே கொண்டு போனீங்கன்னா u ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை 10ன்னு வச்சிங்கன்னா 1000 அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்போ கூட இந்த வேல்யூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணாலும் இங்கே ஒரு ஜி இருக்குல்ல, அதுவும் மேலே இருக்கிறதும் கட்டாக தான் போகுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், டேரெக்டாக u ஸ்கொயர் பை ஜி மட்டும் தனியாக எடுக்கிறோம். ஸோ ஆர் டேஷ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ஜி டிவைடட் பை ஜி சைன் 2 தீட்டா. இந்த தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 டிகிரின்னு சொல்லப்பட்டிருக்கு. 45னா 90 which is nothing but 100 மீட்டர் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 6, இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டமில் வரக்கூடியது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாசஸ் அப்படிங்கிறதுல ரெண்டு பாடிஸ் வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன்ஸில் டச் ஆகும்போது என்னாகும்? ஸோ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் ஏ மூவிங் வித் வெலாசிட்டி v கொலைட்ஸ் வித் அ ஸ்டேஷனரி பார்ட்டிகல். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஸ்ட்ரைக்கர். பிளாக் காயின் இருக்குன்னா ஸ்ட்ரைக்கரால் அந்த காயின்ஸ் அடித்து அதை பேக்கெட் அடிக்கிறோம், ஓகேவா? ஸோ இது ஆகும்போது ஆஃப்டர் கொலிஷன் அதோட மாஸும் 2m, மாஸ் m 2m. ஆஃப்டர் கொலிஷன் தே ஸ்டிக் டுகெதர் அண்ட் கண்டினியூ டு மூவ் டுகெதர் வித் வெலாசிட்டி வாட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைக்கரில் அடிச்சிட்டிங்க, அடித்ததுக்கப்புறமா ரெண்டு காயினும் கொஞ்சம் நீங்கள் லைட்டான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு ஒன்றாவே ஒட்டிட்டு போய் பேக்கெட்டில் விழும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் போய்ட்டுருக்கு. எம்ங்கிற மாசும் 2mங்கிற மாசும் ஸ்டிக் ஆகுது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே u1 u2, ஃபைனல் வெலாசிட்டி v1 v2. இங்கே u1ஓட வேல்யூவை இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, vன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் குழப்புவாங்க, யூவும் வியும் மாற்றி மாற்றி. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். u1ங்கிறது v, u2ங்கிறது 0. ஏன் 0? ஏன்னா செகண்ட் மாஸுங்கிறது ஸ்டேஷனரியாக இருக்குது. இப்போ அதில் டச் ஆனோன்னே ரெண்டுத்துக்குமே வெலாசிட்டி வந்துருச்சு. பட் ஆனால் ரெண்டும் ஸ்டிக் ஆகிறதுனால ஒரே வெலாசிட்டியில் மெயின்டைன் ஆகும், v1 = v2. ஸோ இப்போ தான் ஆன்சர் mu1 + 2m × 0. இந்த வேல்யூ u2ஓட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம போடுறதுனால இங்கே 0. இங்கே m + 2m × v'. ஏன்னா v1 = v2 = v' ஃபைனல் வெலாசிட்டி. தட் வேல்யூ இஸ் கமிங் ஹியர். ஸோ m × v + 0 which is equal to 3 times of v'. m கட் ஆகும். v' which is equal to v divided by 3 அப்படின்னு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இங்கே v' which is equal to v divided by 3, that is option number 2 which is the correct answer for this question. The next question is from unit number 8, gravitation. Two satellites of mass m 3m revolve around earth in a circular orbit of radius r 3r. So the ratio of orbital speeds அப்படின்னு பார்க்கும்போது v which is equal to orbital speedங்கிறது nothing but escape velocity, v equal to square root of gm/rன்னு பார்க்குறோம். இதில் gங்கிறது காமனு, m1 m2 r1 r2 அப்படின்னு ரெண்டு விஷயம்.
ஸோ V is proportional to square root of m by r வேணா Gங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால. அப்போ V1 by V2 is equal to square root of m1 by m2. இதுவே நம்ம போடலாமே. ஸோ m1 divided by m2 divided by r1 divided by r2 அல்லது m1 by r1 divided by m2 by r2னு போடுறோமா. ஸோ இந்த r2 மேலே போயிடுது, r1 கீழே வந்துடுது. m1 divided by m2 r2 divided by r1 அப்படிங்கிற வேல்யூஸ் வருது. This is m and 3m, this is 3r and r. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கட் பண்ணால் எல்லாமே கட் ஆகி 1 வந்துடும். ஸோ the ratio is 1:1 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். கொடுத்துருக்கிற வேல்யூஸை நீங்களும் ஒரு தடவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் எதுவும் முரண்பாடுகள் வந்துச்சுன்னா ப்ளீஸ் don't forget to give comments in the comments box. The next problem based on unit number 26, dual nature. The de Broglie wavelength of a molecule in a gas at room temperature 300 Kelvin is lambda 1. If on the temperature 600 degree it is increased, then the de Broglie wavelength of the same molecules will be what? And that is nothing but your lambda 2. Upon நமக்கு already we have lambda which equal to h divided by 3m kt. The 3m kt அப்படிங்கிறது எங்கே இந்த வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா divided by r. ஸோ இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் 3 kt divided by r, 3 kt divided by m இந்த மாதிரி வேல்யூஸ் போடுவோம் இல்லையா. ஸோ 3 kt divided by r, rங்கிறது காமன்கிறனால இங்கே 3 × mkt. நமக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது. மற்ற வேல்யூஸை பற்றி இப்போ நமக்கு கவலை இல்லை. ஸோ lambda 1 by lambda 2 which is equal to இங்கே இந்த வேல்யூஸை கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 divided by t1 1 divided by t2 which is equal to square root of t2 divided by t1 which is equal to lambda 1 divided by lambda 2 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we are taking squares. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது we will take the value of square போடும்போது t1 divided by t2 into lambda 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்போ 300/600 into 1 அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. இதை நீங்கள் திருப்பி ரிலீஸ் பண்ணும்போது 1/2. இப்போ 1 இந்த ஸ்கொயர்ஸை கட் பண்ணிங்கன்னா 1/√2 into lambda 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ 1/√2 into lambda 1 மே பி தி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு அந்த ஆன்சர் சரியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் திஸ் ஆன்சர். ஓகேங்களா. The next problem based on unit number 2. Actually NCERTயில் புக் எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஒன் ஆஃப் தி very important problem. A physical quantity p which is equal to a square b cube divided by c power d square root. So the percentage error must be in terms of a, b, c, d are 1, 2, 3 and 4. The percentage error in q is what அப்படின்னு கேட்குறாங்க. 2 into ஏன்னா a ஓட பவர் 2 into del a by a, b ஓட பவர் 3 into del b by b, c ஓட பவர் 1 தான் அதனால் del c by c, d ஓடது d பவர் 1/2 அதனால் 1/2 into del d by d. ஸோ இந்த வேல்யூஸை எல்லாத்தையுமே 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 2 3 4 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 1 2 3 2 6 3 1/2 into 4 not 2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது we will get 13%. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 will be the correct answer அப்படிங்கிறத பார்க்குறோம். The next question from unit number 9, mechanics of solids and fluids. 9th வரும் 10th வரும். ஸோ pressure in the reservoir in water is same at all points at the same level of water. Probably okay. Statement 2, the pressure applied to the enclosed water is transmitted in all directions equally. ரெண்டுமே சேம், பிகாஸ் இது ரெண்டுமே இந்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி பை பாஸ்கல்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியில் இது வருது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 are true by theory. By Pascal's law, pressure is equally transmitted in enclosed water in all the directions அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஆப்ஷன் நம்பர் 2 is correct அப்படிங்கிறத பார்க்குறோம். The next question based on unit number 18, current electricity based on resistors. ஸோ இந்த சர்க்யூட்டை பேஸ் பண்ணும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். பேலன்சிங்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லும்போது விட்ஸ்டோன் பிரிட்ஜுன்னு சொல்லும்போது we will have இந்த 4 கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5. ஸோ this will eradicated. ஸோ 4ங்கிறத என்ன பண்ணுறோன்னா we will give it like this and then again 4 will be like this and finally 16. மொத்தம் இந்த ஆர்டரில் இருக்கும். முதல்ல என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற 4 4 8 again 4 plus 4 which is equal to 8 and finally 16. 3 இப்போ பேரலில் கொண்டு வரும்போது 1/8 1/8 1/16 பேரல் பண்ணுறோம். ஸோ 2/8 1/4 plus 1/16, 4 4s are 16 5/16 which is nothing but R which is equal to 16 divided by 5 அப்படின்னு வரும், which is nothing but 3.2 ohms. Answer option 4 is
கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கொஸ்டின் இட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது பாயிண்ட்டு. ஸோ திஸ் பாயிண்ட் ஏ அண்ட் பிக்கு இன் பிட்வீனில் இருக்கிறது 3.2 ohms அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது. Another one simple problem from unit number 18 currently. A carrier wave of amplitude 15 volt modulated by sinusoidal band signal amplitude 3 volt. So the ratio of maximum to minimum amplitude. Maximum minimum na ஒன்றும் இல்லை, 15 plus 3 15 minus 3 அதை டிவைட் பண்ணிங்கன்னா 18/2 3/2, the ratio is 3:2. இதெல்லாம் சும்மா கேட்குவா கொஸ்டின் தான். நமக்கு நடுப்புற இதில் வேறு ஏதாவது வார்த்தைகள் கொடுத்து டைமோ இல்லை டிஸ்டன்ஸை பற்றி ஏதாவது கொடுத்துருந்தா தான் நீங்கள் குழம்பணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரெண்டும் ஒரே யூனிட்டில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம்னா விச் இஸ் நத்திங் பட் அவ்வளோதான். ஸோ அதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் போதும், இதுக்கு மேலே பெருசாக இருக்காது. இதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயில் கொடுக்குறாங்க, கரண்ட்டில் அப்படியே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா I1 + I2 டிவைடட் பை I1 - I2. இதில் வந்து ஸ்கொயர் கூட வரும் சில நேரம். அதுக்கான பேராமீட்டர்ஸ் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரேர் தான். பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் கூட நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ். So moving to the next problem, it is based on unit number 28, atoms and nucleus for love. The angular momentum for the electron in the Bohr orbit is L. If the electron is assumed to revolve in second orbit அப்படின்னு சொல்லும்போது then the change in angular momentum is what? So angular momentum formula for electron சொல்லும்போது nh/2π. இந்த nங்கிறது ஆர்பிட்டை குறிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டை சொல்லும்போது h n = 1ன்னு போடும்போது h/2π. அதுவே செகண்ட் ஆர்பிட்னு வரும்போது இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா L2 = 2h/2π. இந்த எதுவும் கேன்சல் ஆகிடும். நீங்கள் கேன்சல் கூட பண்ண தேவையில்லை, பிகாஸ் ΔL போடும்போது L2 - L1னா 2h - h/2π அப்படின் போது h/2π which is nothing but L அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா தி வேல்யூ வில் பி ஈக்குவல் டு L. இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா 2h - h/2πன்னு சொல்லும்போது h/2π அப்படிங்கிற ஆன்சர் இருந்தால் நீங்கள் அந்த ஆன்சர் தான் சூஸ் பண்ணணும். பட் இந்த ஆன்சர் இங்கே இல்லை. அது எல்லுலேருந்து எவ்வளவு, ஸோ ஆக்சுவல் எல்லுலேருந்து L/2வா 0வா L-ஆ 2 times ஆஃப் L-ஆ அப்படிங்கிறது இங்கே நம்ம போடணும். இன்னொன்று சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்காம செகண்ட் ஆர்பிட்டோட ஹைட்ரஜனோட எல் என்னன்னு கேட்டிங்கன்னா L2 which is equal to 2h/2π இல்லையா. ஸோ which is nothing but 2 times ஆஃப் L. அப்போ இந்த ஆன்சரும் வரும். ஸோ கொஸ்டினில் எப்படி கேட்குறாங்கங்கிறத பொறுத்து இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்கறதுனால நம்ம அதை போடுறோம். ஒருவேளை சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்காம தி வேல்யூ ஆஃப் மொமெண்டம், ஆங்குலார் மொமெண்டம், நியூ மொமெண்டம் வில் பி வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ 2Lங்கிற ஆன்சர் வரும். ஒரே கொஸ்டின் 3 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும், ரைட்டுங்களா. அது எந்த கொஸ்டினில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட்டை வச்சு இது எப்படி வேணால் மாறலாம். அதனால் ப்ளீஸ் வாட்ச் அவுட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. The next problem based on unit number 7, system of rotational bodies. If the earth suddenly shrink to 1/64 of its original volume, ஓகேங்களா, such an important question, when its mass remaining the same. ஸோ இப்போது V dash which is equal to V/64 shrink ஆயிருக்கு. mass of the earth remaining same, M dash which is equal to actual M, ரெண்டும் சேம் தான். the period of rotation of earth becomes 24/x hours அப்படின்னு வருது. ஸோ what is the value of x? ஸோ இப்போது எர்த்தோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது T which is equal to 24 hours, இங்கே T டேஷ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க, ரைட்டா. இதுதான் நமக்கு புரிய வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு மாஸோட வேல்யூ ரிமைனிங் த சேம்னு கொடுத்தாச்சு. இப்போ வால்யூம் வச்சு என்ன பண்ணலாம், V2 = V1/64. 64ன்னு போட்டோம்னா 4/3 πr2, இங்கே 4/3 πr1² டிவைடட் பை 64ன்னு போட்டோம்னா R2 which is equal to R1 டிவைடட் பை 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த டைம் பீரியடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ டைம்னு சொல்லும்போது 2π/t, ஒமேகா which is equal to 2π/t. ஸோ அதுலேருந்து ஒமேகா கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆங்குலார் மொமெண்டம். ஸோ ஆங்குலார் மொமெண்டம்ங்கிறது I⍵². ஐயோட வேல்யூ ஒமேகா1ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ பட் ஐயோட ஃபார்முலா என்ன, 2/5 mr² அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஏன்னா கன்சிடர் எர்த் அஸ் யுவர் சாலிட் ஸ்பியர் இல்லையா. ஸோ சாலிட் ஸ்பியரோட ஃபார்முலா 2/5 mr³. ஹாலோவாக இருந்துச்சுன்னா 2/3 mr², சரிங்களா. ஸோ 2/5 mr1² ஒமேகா1² ஈக்குவல் டு 2/5 mr2² ஒமேகா². இங்கே இருக்கிற எம்மும் கேன்சல்ஸ், ஏன்னா M dash which is equal to M இல்லையா. 2/5 கேன்சல் ஆகிடும். R1² ஒமேகா² ஈக்குவல் டு R2ங்கிறது என்ன, R1/4 ஒமேகா². இந்த வேல்யூ கீழே, இந்த வேல்யூ அகெயின் கீழே பண்ணும்போது 1/16 ஸ்கொயர்லேருந்து இங்கே வெளியில் எடுத்தோம்னா which is equal to 1/4ன்னு வந்துடுது. இதை வச்சு என்ன சார் பண்ணலாம், ஃபார்முலா ஃபார் ஒமேகா இஸ் 2π டிவைடட் பை T1 டிவைடட் பை 2π டிவைடட் பை T2. இங்கேயுமே 2π கேன்சல் ஆகிடுது. T2 டிவைடட் பை T1 which is equal to 1/4ன்னு வருது. ஸோ இந்த T2 which is equal to இந்த T1 மேலே போகுது, T1 டிவைடட் பை T4. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் T1,
24 hours. ஏன்னா ஒரு எர்த்துங்கிறது ஒரு நாளைக்கு 1 day அப்படிங்கிறது இங்கே நமக்கு எவ்வளவு 24 hours. அப்போ 24 divided by 4 அப்படின்னு வரும். உடனே நம்ம 6ன்னு அடிக்கணுமான்னு கேட்டால் தேவையே கிடையாது. இப்போ வந்து எர்த்து 6 மணி நேரத்தில் சுற்றி முடிச்சிடும் ஒரு நாளை. ஆஸ் பர் ஆர்டர் இவங்க கொடுத்த கொஸ்டின் படி பார்த்தா நமக்கு கேட்டது என்ன 24 divided by x hours அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இந்த எக்ஸுடைய வேல்யூ என்ன 4. ஸோ the value of x is 4. முடிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். நம்ம கரெக்டாக அதை வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா டக்கு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ் டஃபாக இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திஸ் ப்ராப்ளம் யூனிட் நம்பர் 15ல் வரக்கூடியது. ஸோ வேவ்ஸில் transverse harmonic wave on a string is given by y equal to amplitude sin omega t plus kx அந்த ஆர்டரில் இருக்குது. வேறு எக்ஸுங்கிறது சென்டிமீட்டர்லேயும் ஒய்ங்கிறது செகண்ட்லேயும் இருக்குது. சென்டிமீட்டர்னால் 10⁻⁻² மீட்டர் அது பார்த்துக்குறோம். ஸோ அதை வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது மீட்டர். அப்போ இங்கே சென்டிமீட்டர் கண்டிப்பாக மீட்டர்னு மாற்றணும் இல்லையா? ஸோ ஒமேகா = 6 k = 0.03. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறோம். v = ஒமேகா டிவைடட் பை k அதான் நமக்கான ஃபார்முலா. கேயோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ 0.03 × 10⁻⁻²வையும் சேர்த்து போடணும். போடும்போது இங்கே இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் 0.003 which is nothing but 3 × 10⁻³ போடலாமா? அதை 3 × 10⁻³ இங்கே ஆல்ரெடி ஒரு 10⁻². போட்டால் 10⁻⁵. இது மேலே போச்சுன்னா 10⁵. இது 3 2 6. ஸோ 2 × 10⁵ மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்குன்னா மீட்டர் பர் செகண்ட். இதில் சப்போஸ் நம்ம கொஸ்டினில் x × 10⁴ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணோம் 20 × 10⁴ மீட்டர் பர் செகண்டு. அப்போது த வேல்யூ ஆஃப் x = 20. இப்படி தான் நம்ம பழைய கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரீவிசிட் ஆகணுங்கிறதுக்காக சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா? The next question based on unit number 18 current electricity. 10 resistors each of resistance 10 ohm can be connected in such as to get maximum and minimum equivalent resistance. The ratio of maximum and minimum equivalent resistance will be what அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் டிவைடட் பை மினிமம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேக்ஸிமம்ங்கிறது சீரீஸில் கனெக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது, மினிமம்ங்கிறது பேரலில் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ RS = 10 10 10ன்னு 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 10 × 10 100 ohms வந்துடும். அதுவே RP = 1/10 1/10ன்னு ஒரு 10 தடவை போட்டிங்கன்னா 10/10 which is equal to 1. RP which is also 1/1ங்கும் போது 1 தான் வரும். ஸோ மேக்ஸிமம்ங்கிறது சீரீஸ்லேயும் மினிமம்ங்கிறது பேரலல்லையும் இருக்கும். ஸோ 100 / 1 which is equal to 100 அப்படிங்கிறது ஆன்சர். ஒருவேளை ரேஷியோ ஆஃப் மினிமம் பை மேக்ஸிமம் அப்படின்னு அந்த கொஸ்டினில் கேட்கப்பட்டிருந்துச்சுன்னா 1/100 தான் நீங்கள் போடணும். மாற்றி போட்டால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க என்ன ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஆன்சர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கிறது இட்ஸ் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? The next question based on unit number 9 mechanical properties of solids. 2 wires each of radius 0.2 centimeterல இருக்கு. மீட்டரில் மாற்றணும் 10⁻². A negligible mass, one made of steel and another made of brass are loaded as shown in the figure அப்படிங்கிறது பார்க்குறோம். The elongation of the steel wire is what? elongation சொல்லும்போது delta L of the steel wire மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. not concerning about brass. ஓகே, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீலோட வேல்யூ அண்ட் ஜியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ del L = FL/AEங்கிறத பார்க்குறோம். எஃப்ஐ பொறுத்த மட்டும் ஆன் ஸ்டீல் ஒயர், இந்த ஸ்டீல் ஒயர் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஒயரில் இருக்கக்கூடிய டென்ஷன் T which is equal to 2 + 1.14 kgs. இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஸோ 1.14 that is actually we have 1.14 2 + 1.14 × 1.6 இந்த வேல்யூஸு. இந்த 1.6ங்கிறது என்னவாக இருக்கும்? தட் இஸ் யுவர் லென்த். இந்த லென்த்துங்கிறது 1.6 தான் இதோட டோட்டல் லென்த். அந்த லென்த்தை மல்டிப்ளை பண்ணுறோம், அரௌண்ட் 50 கிட்ட வரும். நெக்ஸ்ட் டிவைடட் பை A × E. ஏவோட வேல்யூ π × 0.2 × 10⁻². ஏன்னா 10⁻² ஏ வருதுன்னா 0.2 சென்டிமீட்டர்னு இருக்குது. மீட்டரில் மாத்திரம் 10⁻². ஈயோட வேல்யூ 2 × 10⁻11ங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே அடிச்சு கொண்டு வரும்போது 2 × 10⁻5 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆனால் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது 10⁻6ல் இப்போ நம்ம கொண்டு வந்தாகணும். ஸோ இந்த 2ங்கிறத 20 × 10⁻1 அப்படின்னு போட்டிங்கன்னா which is nothing but 2 இல்லையா? 20/10ங்கிறது 2. ஸோ இது இன்ட்டு 10⁻5ன்னு போட்டிங்கன்னா ஸோ 20 × 10⁻6ன்னு வந்துருமா? ஸோ அது ஆன்சர் இஸ் 20. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு வர்ற வேல்யூ வேறு,
அங்கே நம்ம கொடுக்கும்போது வரக்கூடிய வேல்யூஸ் நமக்கு வேறு மாதிரி மாறும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே ஜீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது இங்கே எதுக்கு இங்கே யூஸ் ஆகுது? எந்த இடத்துலையும் இங்கே யூஸ் ஆகாது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் kilograms mass into gravity. அதுக்கு நம்ம யூஸ் ஆகிறதுக்கு தேவைப்படும். ஓகே, ஆக்சுவலி திஸ் வேல்யூ இஸ் மல்டிப்ளைடு ஹியர், மிஸ் பண்ணியிருக்கோம். 2 1 3 கிட்டத்தட்ட சம்திங் இன்ட்டு 1.6 வரும்போது 4.8. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 4.9 இன்ட்டு 10 சொல்லும்போது 15 வரும். ஸோ திஸ் வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மல்டிப்ளைடு ஹியர், அதாவது m இன்ட்டு ஜி இன்ட்டு எல். இந்த எம்மில் m1 ப்ளஸ் m2, அதோட ஜியோட வேல்யூ, அதோட எல்லோட வேல்யூ. ஸோ இது எல்லாம் தான் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. அந்த 10 நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பட் ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த ஆர்டரில் தான் அது போகும், அதில் உங்களுக்கு எந்த மிஸ்ஸும் இல்லை. இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃப்ரம் யூனிட் நம்பர் 20, மேக்னெட்டிக் அமௌண்ட்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் மேட்டர்ஸில் வரும். 1 meter long rod XY completes the circuit as shown in the figure. Diagram இருக்காது. The plane of the circuit is perpendicular to the magnetic field of flux density அப்படின்னு சொல்லி 0.15 Tesla. Once it is given as Tesla, it is nothing but your magnetic field அப்படிங்கிறத பார்க்குறோம். If the resistance of the circuit is R 5 ohms, the force needed to move the rod in the direction as indicated with the constant speed V 4 meter per second will be what? அப்போ என்ன கேட்குறாங்கன்னா F ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அது 10 power minus 3 நியூட்டனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எஃபோட ஃபார்முலா பி இன்ட்டு ஐ இன்ட்டு எல். பியோட வேல்யூ சம்மில் கொடுத்துட்டாங்களா, ஐயோட வேல்யூ கொடுக்கவில்லை, எல்லோட வேல்யூ 1, அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் வேல்யூ ஐ? ஐ இஸ் நத்திங் பட் வி பை ஆர். ஓகே, இப்போ இந்த வி பை ஆரை பொறுத்த மட்டும் கூட இந்த விங்கிறது வெலாசிட்டி, நமக்கு தேவை வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸு. வோல்டேஜ் வேல்யூ இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, இஎம்எஃப்ல கொண்டு வருவோம்னு சொல்லி விச் இஸ் நத்திங் பட் இஎம்எஃப் டிவைடட் பை ஆர்னு கொண்டு வந்தால் அங்கேயும் இஎம்எஃப்பும் இல்லை. ஸோ ஹவ் வில் யூ சால்வ் தட்? வி நோ தட் இஎம்எஃபோட ஃபார்முலா பி இன்ட்டு எல் இன்ட்டு வி. அகெயின் இந்த பிஎல் டிவைடட் பை ஆர், பிஎல் டிவைடட் பை ஆர் இன்ட்டு இஎம்எஃப் தனியாக எடுத்தோம்னா இந்த இஎம்எஃபோட வேல்யூவில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். பிஎல் பை ஆர் இன்ட்டு பிஎல்வி. அப்போ பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி டிவைடட் பை ஆர். பி ஸ்கொயருங்கிறது 0.15, எல் ஸ்கொயருங்கிறது 1, விங்கிறது 4 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை ஆறு 5. ஸோ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா 0.088/5. ஸோ 0.017. நமக்கு ஆன்சரோ 10 power minus 3 வரணும். அப்போ 17 × 10 power minus 3 போட்டிங்கன்னா 0.017 வரும். நமக்கு 10 power 3ங்கிறது ஆல்ரெடி சம்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ பாக்கி இருக்கக்கூடியது மீதி 17. த ஆன்சர் இஸ் 17 அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 23. தி கரண்ட் ரெக்வயர்ட் டு பி பாஸ் த்ரூ solenoid ஆஃப் 15 centimeter லென்த். சென்டிமீட்டரில் இருக்குது, 10 power minus 2 போடணும். And 60 turns in order to demagnetize a Bagger magnet of magnetic intensity 2.4 × 10 power 3 ampere per meter. So magnetic intensity is nothing but H அப்படின்னு பார்க்குறோம். is how many ampere? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐயோட வேல்யூ எவ்வளவு, ஐங்கிறது கரண்ட் ரெக்வயர்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட்னா ஐ. ஸோ கரண்ட்டு ஐ, ஹெச், எல், என் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஃபார்முலா யூ நோ தட் ஹெச் ஈக்குவல் டு என் பை ஐ. ஸோ n which is nothing but capital N divided by n. ஏன்னா n per unit length தான் நம்ம பார்க்குறோம் இன்ட்டு ஐ. ஸோ which is nothing but இங்கே ஐயை வச்சு நீங்கள் ப்ராஸ் பண்ணிங்கன்னா ஹெச் இன்ட்டு எல் டிவைடட் பை என்னன்னு மாறும். ஹெச்சோட வேல்யூ 2.4 × 10 power 3 மாற்றம் இல்லை. எல்லுங்கிறது 15 மட்டும் கிடையாது, 15 × 10 power minus 2ங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறது 60 டர்ன்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கோரிலேட் பண்ணிங்கன்னா we will get 6 ampere. ஸோ the answer is 6. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ we have reached the end of this part. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. we need to solve on next videos. we will going to see the session number 2 questions தான் again we are going to solve. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள், நியூமெரிக்கலாக சால்வ் பண்ணுங்கள். மேபி நான் ப்ராக்டிக்கலாக கூட நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், சில அரித்மெட்டிக் திங்ஸ் கூட நான் ஸ்டஃபை மிஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னங்கிறத நீங்களும் ஒரு தடவை சால்வ் பண்ணி எனக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் புட் இட் இன் கமெண்ட்ஸ். அதை நான் வந்து ஹைலைட் பண்ணி நான் கொடுக்க முடியும், அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நான் வந்து ரெஃபரன்ஸாக காமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. கிராஷ் கோர்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் கிளாஸஸோ தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் ரெஃபர் திஸ் ஃபார்ம். ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.